ஹலோ வெல்கம் டு கூட கனெக்ட். இது வந்து டேட்டா டைப்போட பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1லேயே நம்ம ஒரு 4 டைப் பார்த்தோம். ஸோ என்னென்ன டைப்னா டெக்ஸ்ட் டைப், சீக்வன்ஸ் டைப், மேப்பிங் டைப் அண்ட் லாஸ்ட் வந்து நியூமெரிக் டைப் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் 4 டாபிக் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் டைப். ஸோ செட் டைப்பில் வந்து 2 டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து செட்டு, இன்னொன்று வந்து செகண்ட் ஒன் வந்து என்னென்னா ஃப்ராசிங் செட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து செட். ஸோ செட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து சிமிலர் டு டிக்ஷனரி. ஸோ ஏன் இது சிமிலர் டு டிக்ஷனரினா ஸோ இதுவுமே நம்ம என்ன செட் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்னா ஸோ இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், நார்மலாக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்னு. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு கர்லி ப்ராக்கெட்ஸ் உருவாக்கிட்டேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் என்ன டைப் பண்ண போகிறேன்னா 2 ஸ்ட்ரிங் டைப் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து வெல்கமும் கம்மா கொடுத்துட்டு செகண்டில் வந்து கோடட் கனெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம டிக்ஷனரி வீடியோவில் பார்த்துருப்போம், அந்த கம்மா இருக்கிற இடத்துல காலன் போட்டிருப்போம். ஸோ அம்மாவுக்கு பதிலாக காலன் கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து டிக்ஷனரி டைப்பில் மாறிடும். நீங்கள் காலனுக்கு போல் கம்மா கொடுத்தீங்கன்னா அது வந்து செட் டைப்பாக மாறிடும். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்மா போட்டு நம்ம பண்ணுவோம், செட்டு தானே பார்க்குறோம். ஸோ அதனால் நான் என்ன போயிடுறேன், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன டைப்புன்னு போட்டால் செட் அப்படின்னு இருந்துச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவுட்புட் ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. சேம் அதே தான் வரும். நம்ம அந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்ன போட்டிருக்கோமோ சேம் அது அவுட்புட்டில் அப்படியே வந்துடும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ அந்த கம்மா இருக்கிற இடத்துல மட்டும் என்ன பண்ணுறேன்னா கம்மா ரிமூவ் பண்ணிவிட்டு காலன் போடுறேன். நான் இப்போ கம்மா ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் வந்து காலன் போட்டு இப்போ வந்து என்ன டைப் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து டிக்ஷனரி டைப், ஓகேவா. ஸோ நம்மளுக்கு வந்து கிளாஸ் டிக்ஷனரி அப்படின்னு வந்துச்சா. ஸோ இதுதான் இந்த டிக்ஷனரிக்கும் அதுக்கப்புறம் செட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செட்டோட அவுட்புட் பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ நான் ஒன்றத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், செட்டோட அவுட்புட் வந்து நம்ம நார்மலாக அதாவது லிஸ்ட்டு ட்ரப்புளுக்கு என்ன பார்த்தோமோ சேம் அவுட்புட் அதே மாதிரி தான், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னென்னா இந்த ஃபார்ஜிங் செட் பொறுத்தவரை, அதாவது செகண்ட் டைப் ஆஃப் ஃபார்ஜிங் செட் பொறுத்தவரை மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஸோ இதோட யூசஸ் வந்து அப்படி. ஸோ இதோட யூசஸ் என்னென்னா அதாவது ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்மளால் டூப்ளிகேட் பண்ண முடியாது, ஓகேவா. ஸோ இதுதான் இதோட யூசஸ்ஸு. ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபார்ஜிங் செட் அப்படின்னு போடணும். ஸோ இது இருந்தால் தான் அவுட்புட் ரன் ஆகும், ஓகேவா. ஸோ அப்போ அதை போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் போட்டிருப்போம். பட் இதில் அதாவது ஃபார்ஜிங் செட்டில் பொறுத்தவரை நம்ம ஏதாவது டபுள் ஓப்பனிங் அண்ட் டபுள் க்ளோசிங் ப்ராக்கெட் போடணும். அது என்னவா வேணால் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ப்ராக்கெட் வந்து நார்மல் ஓப்பனிங் ப்ராக்கெட், அதாவது நம்ம ட்ரிபிள் யூஸ் பண்ணோம்ல ஸோ அந்த நார்மல் ஓப்பனிங் ப்ராக்கெட்டும். ஸோ செகண்டில் உள்ளது வந்து நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம். ஸோ வந்து நம்ம நார்மலாக நம்ம ஓப்பனிங் ப்ராக்கெட்ஸை போட்டுட்டு ஸோ அதில் வந்து நான் ஒரு த்ரீ டைப்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ என்னென்னா கேட், டாக் அண்ட் லயன் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இது எதுக்கு போட்டேன் அப்படின்றது நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது என்ன டைப் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நான் ஃபார்ஜிங் செட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன்னா டபுள் ப்ராக்கெட்ஸ் இருந்தால் தான் டபுள் ப்ராக்கெட்ஸ் அண்ட் டபுள் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் இருந்தால் தானே ரன் ஆகும்னு. ஸோ சிங்கிள் க்ளோஸ் ப்ராக்கெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஸோ எரர் வருது. ஸோ அதனால் நம்ம டபுள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் தான் போடணும். ஸோ அந்த டபுள் ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு ஓப்பன் வந்து நார்மலாக இருக்கலாம். ஸோ நான் சொன்னேன்ல ஸோ செகண்ட் ஓப்பனிங் ப்ராக்கெட்டில் நம்ம என்ன ப்ராக்கெட்ஸ் வேணால் போட்டுக்கலான்னு. ஸோ அதனால் நான் அந்த மிச்சம் இருக்கிற 2 ப்ராக்கெட்ஸையும் நான் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் ரன் ஆகுதான் பார்ப்போம். யூஸ் பண்ணியுமே நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ரன் ஆகுது. வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபார்ஜிங் செட்டை யூஸ் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டில் அதாவது அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேட், ஓகேவா. ஏன்னா கேட் வந்து அந்த செட் ஆஃப் ஆப்ஜெக்டில் இருக்குது, ஓகேவா. ஸோ அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற கேட்டை வந்து கேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இன்னோட ஃபங்க்ஷன் என்னென்னா அதாவது அந்த அதாவது செட் ஆஃப் ஆப்ஜெக்டில் அந்த கேரக்டர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லும், ஓகேவா. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அதோட வேரியபிள். ஸோ நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம், ஸோ எக்ஸ்ன்னு போட்டு தானே நம்ம அந்த செட்டை உருவாக்கியிருக்கோம். ஸோ அதனால் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ செகண்டில் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அவுட்புட்டில் 2மே ஃபால்ஸ்ன்னு காமிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றில் பாருங்கள், நம்ம கேட்டை வந்து கேப்ஸில் கொடுத்துருந்தோம் ஸோ அதனால் நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ்னு காமிச்சிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ இந்த மெத்தட் இதுக்கும் யூஸ் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சொன்னேன்ல தேர்ட் டைப்பு, அதாவது இதை யூஸ் பண்ணி நம்ம டூப்ளிகேட்டு ஆடும் பண்ண முடியாது, அதுவும் ரிமூவும் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம்.
அதாவது ஃபங்க்ஷன் வேரியபிள், அதாவது நம்ம கிரியேட் பண்ண வேரியபிள் எக்ஸ் டாட் அப்பண்ட். ஓகேவா? ஸோ இது அப்பண்டோட அப்பனோட மீனிங் என்னென்னா, அதாவது நம்ம கொடுக்குற வேல்யூவை வந்து லாஸ்ட் ஆஃப் செட்டில் வந்து ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் அப்பண்டுன்னு கொடுத்து ஸோ அதில் வந்து என்ன கொடுக்குறேன்னா டபுள் க்ரோச்சில் பேட்ச் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன வரணும்னா, அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் 3ல் வந்து இந்த பேட்ச் வந்து ஆட் ஆகிருக்கணும். பட் நான் வந்து இது வந்து பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து அவுட்புட் ரன் பண்ணுற பாருங்கள். ஸோ எரர் வருது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பிரிண்ட் வந்து நம்மளுக்கு ரன் ஆகிட்டு செகண்ட் ஆஃப் அப்பண்ட் வந்து எரர் வந்திருக்கு. ஏன் அப்படி எரர் வந்திருக்குன்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த ஃபார்வர்ட் செட்டில் வந்து நம்ம டூப்ளிகேட் எலமெண்ட்டும் ஆடும் பண்ண முடியாது, ரிமூவும் பண்ண முடியாது. ஸோ அந்த செட்டில் கிரியேட் பண்ணிட்டோன்னா ஸோ அந்த செட்டை மாற்றவே முடியாது, மாடிஃபையே பண்ண முடியாது. ஸோ ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைப் என்னென்னு பார்ப்போம். பூலியன் டைப். ஸோ இந்த பூலியன் டைப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பூலியனோட டைப்பு. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிவிட்டு அதாவது x = அப்படின்னு போட்டுட்டு ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா 5 > 6 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ 5 வந்து > 6 ஸோ இல்லை ஸோ அப்போது நம்மளுக்கு அவுட்புட் ஃபால்ஸ் தான் வரும். ஸோ பிரிண்ட்டில் வந்து நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா x அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ அவுட்புட்டில் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு கழிச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த போல் சின்டெக்ஸ். ஓகேவா? போல் வந்து சின்டெக்ஸு ஓப்பனிங் ப்ராக்கெட்ஸில் நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து போல் யூஸ் பண்ணிவிட்டும் நான் ரன் பண்ணுறேன். சேம் ஃபால்ஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதில் வந்து கிரேட்டர் போட்டுருந்தோம். ஸோ இப்போ லெஸ் தென் போடுவோம். ஸோ 5 < 6 அப்படின்னு பார்க்கும்போது ட்ரூ தான். ஸோ நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து ட்ரூன்னு வரும். ட்ரூ வந்துச்சு. ஸோ இதுதான் பூலியனோட டைப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு டைப் என்னென்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து என்னென்னா செவன்த் டாபிக் என்னென்னா ஸோ பைனரி டைப்ஸ். ஸோ இந்த பைனரி டைப்ஸில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னா, ஃபஸ்ட் டைப் வந்து பைட்ஸ், செகண்ட் டைப் வந்து பைட் அரே, தேர்ட் டைப் வந்து என்னது ஸோ மெமரி யூஸ். ஸோ இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அதாவது பைட்ஸ். ஸோ இந்த பைட்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்டை வந்து பைனரி டைப்பில் வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா, அதாவது x = byte of 4 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 4 வந்து என்ன ஆகுதுன்னா, அதாவது 4ன்றது ஒரு ஆப்ஜெக்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிப்போம் நம்ம. ஸோ அந்த 4 வந்து பைனரி டைப்பில் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ நான் உங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, பிரிண்ட்டில் வந்து என்ன கொடுக்குறேன்னா, ஸோ நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணி ஹெச் அதை யூஸ் பண்ணி ஸோ நம்ம அவுட்புட் பாருங்கள், நம்ம கொடுத்த வேல்யூவை பைனரி டைப்பில் வந்து அதோட வேல்யூ சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் பைட்ஸ். ஸோ கொடுக்குற ஆப்ஜெக்டை வந்து ஸோ அதை வந்து பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து அவுட்புட்டாக நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பைட் அரேவும் இது தான். பட் இந்த பைட்டுக்கும் பைட் அரேக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைட்ஸை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? மாடிஃபைனா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம கொடுத்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சேஞ்சே பண்ண முடியாது. ஓகேவா? பட் நம்ம வந்து பைட் அரேவோட ஆப்ஜெக்டை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபையும் பண்ணிக்கலாம், சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நான் ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பைட் அரே அப்படின்னா ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பைட் அரே பார்ப்போம். என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது நம்ம பைட்ஸ்ன்னு இருந்துச்சுல, ஸோ அதை வந்து நான் மாற்றி என்ன பண்ணிங்கன்னா பைட்ஸ் அரேன்னு போடுகிறேன். ஸோ இது ரெண்டுமே சிமிலர் தான், பட் கொஞ்சம் மாடிஃபை ஆகும். அதாவது நான் சொன்னல ஃபஸ்ட்டு, அதாவது பைட்ஸில் வந்து நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. பட் பைட்ஸ் அரேயில் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இருக்கிற சேஞ்சஸ்ஸு. ஸோ நம்ம அவுட்புட்டில் வந்து பார்த்திங்க பைட்ஸ் அரே அப்படின்னு போட்டு அதாவது பைனரி வேல்யூ வந்துருச்சு. நம்ம பைனரி டைப்பில் தேர்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி யூஸ். ஸோ இந்த மெமரி யூஸ் எதுக்குன்னா, ஸோ நம்ம கொடுக்குற வேரியபிள், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்டோட வேரியபிளில் ஸோ அந்த ஃபஸ்ட்டு, அதாவது நம்ம இப்போ அலோ அப்படின்னு கொடுக்குறோன்னா, ஸோ அந்த அலோவோட யூனிக் கோடு, அதாவது யூனிக் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு கோட் இருக்கும். ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன் x = போட்டு மெமரி யூஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த பைட் அரே மெமரி யூஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இருந்தால் தான் அது வந்து ரன் ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம அந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ ஓப்பனிங் ப்ராக்கெட்டில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா டபுள் கோட்ஸ் கொடுத்து அலோன்னு கொடுத்துக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன கொடுத்துக்கிறேன். ஸோ எச் ஆஃப் 0 அப்படின்னா என்னென்னா ஸோ அலோன்னு இருக்குல்ல. ஸோ அலோவில் ஃபஸ்ட்டு எட்ஜுன்னு இருக்கிறது வந்து 0 இண்டெக்ஸ் ஓகேவா. இருக்கிறது வந்து 1, எல் இருக்கிறது 3, எல் = 2 ஓகேவா. அதே இருக்குது அந்த எல் இருக்கிறது வந்து 3 அண்ட் ஓ = 4 ஓகேவா. ரன் பண்ணும்போது அவுட்புட் எரர் வந்துச்சுல. ஸோ அது எரருக்கு என்ன அர்த்தம்னா ஸோ நம்ம வந்து பைனரி ஆட் பண்ணணும். பி ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த அவுட்புட் ரன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் 0க்கு வந்து என்ன வந்திருக்கு 72 அப்படின்னு வந்திருக்கா. ஸோ சேம் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பிரிண்ட் ஆஃப் h ஆஃப் 1 அதாவது நம்ம ஈக்கு என்னென்னு பார்ப்போம். நம்ம 4 டைப்புமே பார்க்கணும். ஸோ ஏன் 4 டைப்புன்றனா ஸோ நம்ம பைத்தானில் வந்து இண்டெக்ஸிங் பார்க்கும்போது 0லேருந்து தான் ஆரம்பிப்போம். நார்மல் லெட்டர்ஸில் பார்த்தோன்னா அலோவில் வந்து 5 இருக்கும். பட் இண்டெக்ஸிங் படி பார்த்தோன்னா நம்மளுக்கு 0, 1, 2, 3, 4 அப்படின்னு வரும். ஸோ நம்ம 0 to 4 வரை நம்ம பண்ணலாம். பட் நீங்கள் 5 பண்ணிங்கன்னா அவுட் ஆஃப் லெட்டர்ஸில் வரும். ஸோ அது வந்து எரர் தான் வரும் உங்களுக்கு. டைப் ஸோ லாஸ்ட் டைப் கூட சொல்லலாம். ஸோ இது என்ன டைப்னா நன் டைப் ஓகேவா. ஸோ நன் டைப்னாலே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். நன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அதே தான் சேம் தான். ஸோ h = நன் அப்படின்னு போட்டு ஏதாவது பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நன்னு கொடுத்தோன்னா ஸோ அதோட வேல்யூ நன் தான் வரும். இது நம்ம டீப்பாக ஒரு தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸோ இந்த வீடியோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப லென்த்தாக மாறிடும். ஸோ அதாவது ஒரு 11 டாபிக். ஸோ அது என்னென்ன டாபிக்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா லிஸ்ட்டு ஓகேவா. இது வந்து எதுக்குன்னா ஸோ நான் ஒரு 11 போன வீடியோலையும் இந்த வீடியோலையும் நான் ஒரு 8 டேட்டா டைப் நடத்திருப்பேன். ஸோ இந்த 8 டேட்டா டைப்பில் ஒரு முக்கியமான 11 டைப்பை வந்து நான் தனியாக டீட்டெயிலாக ஒரு வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு வீடியோவில் அதாவது அந்த ஒரு டாபிக் ஒரு வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் லிஸ்ட்டு ஓகேவா. லிஸ்ட்டு அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ட்ரிபிள் அண்ட் தேர்ட் வந்து ரேஞ்ச், ஃபோர்த்து வந்து செட்டு, ஸோ ஃபிஃப்த்து வந்து என்னென்னா டிக்ஷனரி. ஸோ சிக்ஸ்த்து டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டு அண்ட் செவன்த்து டைப் அண்ட் எயித்து டைப் வந்து என்னென்னா பைட் அரே அண்ட் நைன்த்து டைப் என்னென்னா மெமரி வியூஸ். டைப் வந்து போலியன் அண்டு 11th டைப் வந்து என்னென்னா நன் டைப். ஸோ இந்த 11 டைப்பும் நான் சிங்கிள் வீடியோ அதாவது லிஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ, ட்ரிபிளுக்கு ஒரு வீடியோ, ரேஞ்சுக்கு ஒரு வீடியோ, ஸோ இது மாதிரி ஒரு 11 வீடியோ எடுத்து ஸோ நான் உங்களுக்கு லைனாக அப்லோட் பண்ணுறேன்.